வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் சூப்பரான 10 தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த எல்லா படங்களுமே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. நான் இப்போ அதெல்லாம் ரேண்டமா சொல்றேன். அதுல உங்களுக்கு என்ன படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2023 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன விருபக்ஷா அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் பிளஸ் ஹாரர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு லேண்ட் விஷயமா அவருடைய சொந்த ஊரான ஒரு கிராமத்துக்கு போறாரு. அங்கதான் நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. அந்த ஊர்ல சிலர் மர்மமான முறையில தொடர்ச்சியா இறந்து போயிட்டே இருக்காங்க. அதாவது ஒருத்தர் இறந்து போறத ஒருத்தர் பார்த்தாங்க அப்படின்னா பார்க்கக்கூடிய நபரும் அதே மாதிரி மர்மமான முறையில சூசைட் பண்ணி இறந்து போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான மரணங்கள் தொடர்ச்சியா அங்க நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு, எதுக்காக இந்த மரணங்கள்லாம் நடக்குது, அதையெல்லாம் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோயினோட ஆக்டிங் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு வித்தியாசமான கதையை எடுத்து அதை ஓரளவுக்கு நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பார்க்கும்போது பயங்கர சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் ஹாரராகவும் இருந்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸில் வரக்கூடிய ட்விஸ்ட் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2020 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன ஹிட் ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அவர் ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஒரு நாள் அந்த பெண் காணாம போயிடுறாங்க. ஸோ அவங்கள தேடிட்டு இருக்கும் போதே இன்னொரு பொண்ணும் இதே மாதிரி மிஸ் ஆயிடுறாங்க. இந்த ரெண்டு மிஸ்ஸிங் கேஸுக்கும் என்ன தொடர்பு, ஹீரோயினை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் நடித்த எல்லாத்தோடைய ஆக்டிங்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த படம் ஓரளவுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் டிவியில் போடும்போதே பார்த்துட்டேன். தமிழ் டப்பிங்லேயே நான் பார்த்துட்டேன். பட் ஓடிடியில் எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணும்போது அமேசான் பிரைமில் இருக்குது. ஆனால் தமிழ் டப்பிங்கில் இல்லை, தமிழ் சப்டைட்டில்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ பார்த்துட்டு இருக்க உங்களில் யாருக்காவது இந்த படம் தமிழ் டப்பிங்கோட எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ IMDbல இந்த படத்துக்கு 10க்கு 7.6 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2024 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன பிரசன்ன வதனம் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட்னால ஃபேஸ் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்துருது. அதுக்கப்புறம் ஒரு நாள் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு சிலர் கொலை செய்யறத பாத்துறாரு. ஆரம்பத்துல ஆக்சிடென்ட் சொல்ல டைரக்டா நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் இது ஆக்சிடென்ட் இல்ல கொலைதான்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோவுக்கும் ஃபேஸ் பிளைண்ட்னஸ் ப்ராப்ளம் இருக்கு. அதனால கண்ணுக்கு முன்னாடி கில்லர் இருந்தாலும் அவரால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனையில நம்ம ஹீரோ இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணாரு, கில்லர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் உள்ள படம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆஹா ஓடிடியில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம நாலாவதா பார்க்க போற படம் 2023 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன மங்களவாரம், அதாவது தமிழ்ல செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊருக்குள்ள சில ஜோடிகள் மர்மமான முறையில் இறந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் இந்த ஊருக்கு வராங்க. இந்த ஒரு ஸ்டோரி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பேரலா இன்னொரு ஸ்டோரியும் காட்டுவாங்க. அந்த ரெண்டு கதைக்கும் என்ன தொடர்பு, கடைசியா இந்த கொலைகளை எல்லாம் யார் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, அதையெல்லாம் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஹீரோயினுடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். த்ரில்லிங்கா கொண்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் ஹாரர் எலமெண்ட்டும் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் அடல்ட் சீன்ஸும் இருக்கும். அதனால குழந்தைங்களோட பார்க்க வேண்டாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம அஞ்சாவதா பார்க்க போற படம் 2019 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன எவரு அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை ஸ்டார்டிங் சீன்லேயே சுட்டு கொண்டுடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் தன்னை ரேப் பண்ண வந்ததுனால தான் அவரை சுட்டு கொண்டுன்னு சொல்ல இந்த ஒரு கேஸை பற்றின டீட்டெயில் வாங்குறதுக்காக வந்த ஒரு கரப்டட் போலீஸ் ஆஃபீஸராக தான் நம்ம ஹீரோ இந்த கேஸ்க்குள்ள வராரு. இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்லாமல் இன்னொரு கேஸும் இந்த கேஸ் கூட லிங்க் ஆகுது. கடைசியாக இந்த ரெண்டு கேஸும் என்ன, அதுல இருந்து யார் கில்லர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த
படத்தில் ஹீரோ ஹீரோயினுடைய ஆக்டிங்லாம் சூப்பராகவே இருக்கும், விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க, நல்ல சுவாரஸ்யமாகவும் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் இல்லை, ஆனால் தமிழ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. ஐஎம்டிபியில் 10க்கு 8.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த படத்தையும் நான் டிவியில் தமிழ் டப்பிங்கோட பார்த்தேன். ஆனால் ஓடிடி பிளாட்ஃபார்மில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இல்லை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம 6வதாக பார்க்க போகிற படம் 2023 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன சக்கரவியூகம் த ட்ராப் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அவர்கிட்ட ஒரு கேஸ் வருது. அதாவது ஒரு மேரேஜ் ஆன பொண்ணு அவங்க வீட்டில் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. ஸோ அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் கில்லர் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யூகிச்சு இமேஜினேஷன் பண்ணுற மாதிரியான சில சீன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதாவது அவருக்கு யார் மேலெல்லாம் சந்தேகம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த கொலையை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணி பார்க்குற மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லாவே இருக்கும். ஹீரோவுடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஐஎம்டிபியில் 10க்கு 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம 7வதாக பார்க்க போகிற படம் 2023 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன ஹிடிம்பா அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிட்டியில் தொடர்ச்சியாக சில பெண்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. இந்த ஒரு கேஸை சால்வ் பண்ணக்கூடிய பொறுப்பு ஹீரோக்கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் வருது. 2 பேருமே போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கேஸை சால்வ் பண்ணாங்களா இல்லையா, இந்த கில்லர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோயினோட ஆக்டிங் சூப்பராகவே இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸையும் நல்லா சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க. ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆஹா ஓடிடியில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஐஎம்டிபியில் 10க்கு 6.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம 8வதாக பார்க்க போகிற படம் 2024 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ பேங்க்ல கேஷியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஃபினான்சியலாக ரொம்பவே கஷ்டப்படுறாரு, கடன் தொல்லையும் வேற. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரொமோஷன் வரும். அது வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க அவர் எதுக்காக காத்துட்டு இருந்தாரோ அந்த ப்ரொமோஷன் அவர் கிடைக்காமே போயிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இல்லீகலாக ஒரு ஸ்கேமை பேங்க்குள்ளே இருந்தே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் அந்த குழந்தையுடைய ஆக்டிங்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க, த்ரில்லிங்காக கொண்டு போயிருப்பாங்க. 90ஸ்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதை தான், ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஐஎம்டிபியில் 10க்கு 8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் 2022 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன ஹிட் செகண்ட் கேஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு சிட்டியில் ஒரு பெண்ணை ரொம்ப கொடூரமாக ஒரு கில்லர் கொலை செஞ்சிருப்பான். அதாவது கை கால்களை எல்லாம் வெட்டி ரொம்ப கொடூரமாக கொலை செஞ்சிருப்பான். இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் அந்த கையும் காலும் வேற வேற பெண்களுடையதுன்னு தெரிய வருது. இந்த கொடூரமான கொலையை செஞ்ச அந்த கில்லர் யார் அப்படிங்கிறத போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, இந்த கேஸை சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை பயங்கர விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். ஸோ இந்த படத்துக்கு ஐஎம்டிபியில் 10க்கு 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போற படம் 2023 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன ஹேர் சாப்டர் 1 அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துல ஹீரோயின் போலீஸ் ஆஃபீஸரா இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு கேஸ் வருது. அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு சொல்லி 2 பேர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அந்த ஒரு கேஸை விசாரிச்சுட்டு இருக்கும் போதே அவங்கள கொல்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி நம்ம ஹீரோயினோடதுன்னு தெரிய வருது. ஸோ இப்போ இந்த ஒரு கேஸை நம்ம ஹீரோயின் எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, ஹீரோயினுடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்லாம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸில் வரக்கூடிய ட்விஸ்ட்டு, இன்டர்வல் பிளாக்ல வரக்கூடிய ட்விஸ்ட்டுன்னு 2 ட்விஸ்ட்டுமே சூப்பராக தான் இருந்துச்சு. மொத்தமாகவே இந்த படம் பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் தான். ஸோ சீக்கிரமாக பார்த்து முடிக்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஐஎம்டிபியில் 10க்கு 6.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.